ஹாய் ரோக்லே, வெல்கம் டு எபிசோட் 3 என்னோட லைஃப் ஸ்டோரி. எங்கே விட்டேன் அன்னைக்கு ராஜஸ்தானில் சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் அசாம் போஸ்டிங் வந்துருச்சுன்னு சொன்னேன்ல. ராஜஸ்தானில் வந்து ஒரு தமிழ் அங்கிள் கிடச்சாங்க. நமக்கு ஸ்கூல்லலாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபோட்டோ. அதில் வந்து ஒரு தமிழ் அங்கிள் அங்கே கிடச்சாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் அசாமுக்கு அப்பா போஸ்டிங் வந்துச்சு. அசாமுக்கு வந்து நாங்கள் ராஜஸ்தான்லேருந்து பெட்டி தெரியும்ல, ஆர்மி மென்ஸ் பெட்டி, பெரிய பெரிய பெட்டி. அதில் வந்து அவங்களோட என்ன இதில் இருக்கிறாங்களோ அதை எழுதியிருப்பாங்கள்ல. எங்கள் அப்பா இஎம்இங்கிறனால ராமகிருஷ்ணன் இஎம்இ அந்த மாதிரி போட்டு எழுதியிருப்பாங்க. எங்கேருந்து எங்கே போகுது பெட்டி அப்படிங்கிறதும் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இல்லைன்னா 4 பெட்டிலேயே ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துடும். சூட்கேஸ்லாம் நம்ம எடுத்துக்குவோம்ல, ஒரு 3 பாக்ஸ் நம்மளுக்கு பின்னாடி வரும் கூட்ஸ் வண்டியில். போய் இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா 3 months போச்சு, 6 months போச்சு. எங்கள் அம்மா வந்து அந்த நெக்லஸ் இருக்கும் தெரியுமா, கல் நெக்லஸ்ஸு, பீகாக்கெல்லாம் போட்ட மாதிரி நெக்லஸ் இருக்கும்ல, அதை வந்து அந்த கூட்ஸ் வண்டியில் இருக்கிற லக்கேஜில் வச்சு விட்டாங்க. அப்புறம் போய் 3 months ஆச்சு, 6 months ஆச்சு. பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்டெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. என்னோட நகை வந்து சேருமா சேராதா, 3.5 பவுன் நெக்லஸ்ஸு வந்து சேருமா, ஐயோ அதில் வச்சுவிட்டனே அப்படின்ட்டு தெரியாமல் வச்சாங்களா தெரிஞ்சு வச்சாங்களா தெரில, உடனே வந்துடும். அதனால உடனே வந்துடுங்கிற இதில் வச்சுட்டாங்க போல் இருக்கு பின்னாடியே. ஆனால் 6 months கழித்து தான் வந்துச்சு. எங்கள் அம்மாட்ட நிறைய ஆண்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணிக்கோங்க, வேளாங்கண்ணி மாதாவுக்கு ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வெளியில், அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவும் அப்படியே வேண்டிட்டாங்க வரவங்களே. அதனால தான் நான் வந்து ஜீசஸையும் கும்பிட்றதுக்கு காரணம் அதுதான். என் இதில் ஒரே ஒரு ஜீசஸ் படம் மட்டும் உள்ளே இருக்கும். அதனால தான் ஜீசஸ் மேலேயும் ஒரு நல்ல நம்பிக்கை, எல்லா சாமி மேலேயும் நம்பிக்கை, எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் பெட்டி வந்தோடனே வேளாங்கண்ணி போய் இது அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம். அந்த பெட்டியை வந்து உண்டியலில் போட்டு சில்வரில் வெள்ளியில் செஞ்சு பெட்டியில் இதில் இப்போ உண்டியலில் போட்டு கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு வந்தோம். நாங்கள் எங்கள் பெரியம்மா எல்லாம் போயிட்டு வந்தோம். இது ஒரு நல்ல மெமரி. அப்புறம் பால் பவுட்ரு வந்து நிறையா பால் அங்கே கிடைக்குமா இல்லையா அது ஞாபகம் இல்லை. ஆனால் பால் பவுட்ரு அப்பா கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வருவார். கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு என்னமோ அது ஒரு டேஸ்ட் பிடிச்சி போச்சு. அதனால திருட்டுத்தனமாக பால் பவுடரை எடுத்து நானும் சாப்பிடுவேன், தம்பியும் சாப்பிடுவான். ஆனால் தம்பி வந்து அடி வாங்க மாட்டான். நான் தான் எங்கள் அம்மா கண்ணுக்கு தெரியுவேன். நான் தான் நல்ல இடைய சட்டுவத்துலேயே அடிப்பாங்க. எங்கள் அம்மா பால் பவுடர் எடுத்து சாப்பிடுவியா, என்னைக்காச்சும் பால் இல்லைன்னா கலக்கிறதுக்கு தானே வச்சுருக்கேன், காஃபி டீ அப்படின்னு சொல்லி நல்ல சட்டுவத்துலேயே அடி வாங்கியிருக்கேன். அப்புறம் அசாம் வந்து ஒரு க்ரீன் பிளேஸு, ஃபுல்லாக செடி மரம் எல்லாமே இருக்கும். அப்போ அட்டைப்பூச்சியும் இருக்கும். மழை பெஞ்சிச்சின்னா அட்டைப்பூச்சி நம்ம காலில் ஒட்டிகிட்டு இருக்கிறதே தெரியாது. அதனால உப்பு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு பேப்பரில் வந்து உப்பு வச்சுக்கணும். ஆசாமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். உப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அட்டைப்பூச்சி வந்து கடிக்கிறதே தெரியாது. வேறு யாராச்சும் பார்த்து சொன்னால் தான் தெரியும். சில பேர்லாம் செத்தே போயிருக்காங்க, அத்தனை பாடியில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிருமாமா. அதனால் எப்போவுமே உப்பு வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம், உப்பு எடுத்துகிட்டு தான் போவோம் அட்டைப்பூச்சிக்கு பயந்துட்டு. அப்புறம் எங்கே பார்த்தாலும் புளிய மரம், பப்பாளி மரம்லாம் நிறையா இருக்கும். எங்கள் வீட்லேயும் குவார்ட்டர்ஸில் வந்து பின்னாடி ஒரு 5 சென்ட் மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் இடம். அதில் வந்து கொய்யா மரம் இருந்துச்சு, மாங்காய் மரம், பப்பாளி மரம், அவரைக்காய் எங்கள் அம்மா செடி போட்டாங்க, கேபேஜி, காலிஃப்ளவர், மிளகாலாம் செடியிலேருந்து இப்படி தான் வருதா, தக்காளி, இதெல்லாம் வந்து நாங்கள் நேச்சராக எங்கள் அம்மா பூண்டு போட்டாங்க, சின்ன வெங்காயம் போட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து அங்கே நேச்சுரலாக வளர்றது. அப்புறம் ஆர்கானிக்காக சாப்பிட்டோம். அங்கேருந்து எங்கள் அம்மா தோட்டத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் அசாமில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த எப்படி இருந்தாலும் 6-7 வயசு, 6th 7th படிக்கிறதுக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்களே. 8th 9th அப்போல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்களே. அப்போ அந்த 4th 5th நினைக்கிறேன், 3rd ஒரு அக்கா, நான் 3rd முடிச்சுட்டு 4th 5th 6th அசாம் போனேன். அங்கே வந்து ஒரு அக்கா என் கூட வந்து 4th விளாண்டுருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, தமிழ்காரங்க வந்து விளாண்டுருப்பாங்க. ஒரு அக்காவும் தங்கச்சியும்
தங்கச்சி ஏன் செட்டு, அக்கா கொஞ்சம் சீனியர் தானே. அவங்க வந்து நான் 4th முடித்ததுக்கப்புறம் 5th நான் வரும்போது அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க 8th ஏதோ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் சேஞ்சஸ்ஸு, அப்பர் பாடியில் சேஞ்சஸ்ஸு இதெல்லாம் நான் கவனிக்கிறேன். என்னடா நம்மள மாதிரி தானே இருந்தாங்க அக்கா, திடீர்னு என்ன அவங்க பாடியில் சேஞ்சஸ்ஸு அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து சீர் பண்ணாங்க. அங்கேயே அந்த ஆண்டிங்கெல்லாம் சேர்ந்து சும்மா தண்ணி ஊற்றுனாங்க ஜல்லடையில். சாரியெல்லாம் கட்டி உட்கார வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு 5th படிக்கிறேன்ல, அப்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா என்னமோ பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணியிருக்காங்க. நம்ம கூட பாத்ரூமில் ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்குமா, அப்போல்லாம் டேங்க் கிடையாதுல்ல வரவங்களே, பாத்ரூம்லேயே தொட்டி இருக்கும். ஒரு 8 வயசு குழந்த படுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஹைட்டு ஒரு 3 அடியில் இருக்கும். பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதில் நானும் அந்த அக்காவும் ஜட்டியோட குளிச்சிட்ருப்போம். அதில் வந்து தண்ணி நிறச்சிட்டு குளிச்சிட்ருப்போம் கழுவுறதுக்கு முன்னாடி. அம்மாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு, இவங்க என்னடா இப்படி இப்போ வந்து ஜட்டியோடு நிற்க மாட்டேங்கிறாங்க, இவங்கள மேலே என்னமோ எல்லாம் போட்டு நிற்க வைக்கிறாங்க, இன்னர்லாம் போட்டு நிற்க வைக்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, எதுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இவங்களுக்கு சந்தனம்லாம் தடவுறாங்க. எல்லாம் தமிழன்னு சேர்ந்து பண்ணுறது தான். அங்கே ஏஜ் அட்டன் பண்ணால் மாமனா அத்தையா யாரும் வர முடியாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா தான் மாமா அத்தை, அவங்க தான் வந்து தண்ணி ஊற்றணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கே வர முடியும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் மீ டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கிள் வந்து நாங்கள் புளிய மரம் மாமரம்லாம் நிறையா இருக்குமா, அதனால அந்த பேச்சுலர்ஸ் தங்கியிருப்பாங்களே, ஆர்மி மென் தங்கியிருப்பாங்களே, அது கிரவுண்ட் மாதிரி எங்கேயோ இருக்கும். அங்கங்கே அவங்களோட தனி குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே போய் நாங்கள் கேங்காக எல்லாம் பறிச்சுட்டு வருவோம். இதெல்லாம் புளியங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வருவோமா. அங்கே வந்து ஒரு அங்கிள் மட்டும் ரொம்ப வியர்டாக நடந்துட்டு இருந்தார். இந்த அக்கா இருக்காங்களே, ஏஜ் அட்டன் பண்ண அக்கா, அவங்கள வந்து வயிற்றுலேருந்து பிடிச்சி, அவங்க ஆக்சுவலி பிரஸ்ட்டை கசக்கி இருக்காங்க போல் இருக்கு, பிடிச்சிட்டு இது பண்ணியிருக்காங்க, ஹெராஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு மரமண்டையில் ஏறலை. எதுக்கு அந்த அங்கிள் கட்டி பிடிச்சாங்க, எதுக்கு பின்னாடிலேருந்து பிடிச்சாங்க, வயிற்று எதுக்கு அமுக்குனாங்க, அந்த மாதிரி தோணுச்சு அவங்களே. அப்புறம் ஒரு தர்மடி வாங்கினேன். என்னென்னா, என் தம்பி என் கூட தானே வருவான், என் தம்பி பிறந்ததுலேருந்தே பாசம் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோக்கா என் தம்பியை பிடிக்காது. நான் ஒரு பெரிய கெத்தா, நான் தான் பெரிய அக்கா அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுட்ருப்பேன். அப்புறம் அப்போல்லாம் சூட் கேஸ் தானே, பேக் கிடையாது. என்னோடது வந்து அலுமினியம் சூட் கேஸு, அவனது மிக்கி மவுஸ்து பாக்ஸு, அதையும் தூக்கிட்டு நான் தான் போகணும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அசாம்லேயும் ஒரு 500 மீட்டர் அப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நடந்து தான் போவோம், பஸ் எல்லாம் வராது. அப்போ 310 வராது. அப்புறம் நடந்து போகும்போது ரிட்டன் வரும்போது என் தம்பியை, உப்பு தான் வச்சுருப்போம்ல, அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா புளியங்காய்லாம் பறித்து சாப்பிடுவோமா. ஒரு நாள் ஒரு புளிய மரத்தில் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆன் தி வேல அதில் என் தம்பிக்கு ஏதோ ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அவன் என்னமோ வளர ஆரம்பிச்சிட்டான், ஜுரம் அடிக்குது, நடுங்குறான், என்னென்னமோ பெணாத்துறான், ஒரு மாதிரி பண்ணுறான், பயப்படுற மாதிரி. எங்கள் அம்மா அவன் எங்கே ஷிவர் பண்ணிகிட்ருக்கானோ கட்டிலேருந்து செருப்பை தூக்கி வீசினாங்க. எங்கே பையனை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு நல்லா செருப்படி விழுந்துச்சு. இனிமேல் கூப்பிட்டு போவியா, புளிய மரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவியா. அப்போ கூட நாங்கள்லாம் யார் அடி வாங்கினாலும் தட்டி விட்டுட்டு அவனை இனிமேல் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அவனை வேறு ஏதோ கேங் கூட செட் பண்ணி என் தம்பியை கூப்பிட்டு வந்துன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த புளியங்காய் மாங்காய் எல்லாம் பறித்து உப்பில் வச்சு தின்னுட்டு தான் வருவோம். அப்புறம் 10 காசு 20 காசு 25 காசு தான் அப்போ ஃபேமஸ்ஸு. பாக்கெட் மணி கொடுப்பாங்க அப்பா, அம்மாவும் கொடுப்பாங்க. நாங்கள் போய் வெல்லம் வாங்கி சாப்பிடுவோம். அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, சாக்லேட்லாம் கிடையாது, அதனால காஃபி பைட்டு கூட வரல. அதனால நாங்கள் போய் 10 காசுக்கு வெல்லம் கொடுங்க, 25 காசுக்கு வெல்லம் கொடுங்க அப்படின்ட்டு வெல்லம் வாங்கி சாப்பிடுவோம் வரவங்களே. இப்படி தான் என்னோட வந்து 4th 5th 6th 3 ஸ்டாண்டர்டும் அசாமில் சூப்பராக போச்சு. அப்புறம் அங்கே பீஹூ டான்ஸ் ஆடுவாங்க. நான் 6th படிக்கும்போது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் காமிக்கிறேன். பீஹூ ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், அவங்களோட ட்ரெடிஷ்னல் பீஹூ டான்ஸு. அதோட ட்ரெஸ்ஸு சூப்பராக அழகாக இருக்கும், ஹாஃப் சாரி மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ராப் பண்ணுவாங்க. அந்த முந்தியை ஒரு ஆண்டி கட்டி விட்டாங்க. ஒரு 6 பேரோ 7 பேரோ சேர்ந்து அந்த மேக்கப் போட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சு பெரிய பொம்பளையாக இருப்பேன் 6thலேயே. அந்த பீஹூ டான்ஸ் ஆடினோம். அது ரொம்ப பிடிக்கும். அந்த பீஹூ ட்ரெஸ் இப்போ வாங்கணும், பார்க்கலாம். ஹேமா ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்கணும். இப்படி ஒரு ஆவரேஜாக படிப்பேன்.
அப்படி போச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு எங்கள் அம்மா ரொம்ப அடிப்பாங்களா, அதனால எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்டா இன்டர்வெல்ல, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா ராட்சசி அப்படின்னு சொன்னேன். ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க அதனால ராட்சசி அப்படின்னு எங்கள் அம்மாவை சொன்னேன். அது வந்து எங்கள் அம்மாட்ட லேட்டரான்னு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சொல்லி அழுதுருக்கேன், சாரி கேட்டிருக்கேன். இப்போவுமே அது ஒரு மாதிரியா இருக்கும், ஏன்டா நம்ம ராட்சசின்னு சொன்னோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. இத்துடன் 4th 5th 6th படித்தது முடிவுக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 6னா 12 இயர்ஸ் வந்திருக்குமா, 12 இல்லைனா 11 இயர்ஸ் ஆகிருக்கும்ல. எபிசோடு 4ல் சந்திக்கலாம் வரவங்களே. 6th எபிசோடுக்கு மேலே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனாலும் இதை பார்த்து ரசிச்சுக்கோங்க. பாய், லவ் யூ ஆல், லவ் யூ லூலூப், தேங்க்யூ.